சரி 390வது உழவாரப்பணி நம்ம ஆந்திர மாநிலம் ராமகிரியில் வால்மீகீஸ்வரர் விசித்திரமான கோயிலாக இருக்குது, அற்புதமான கோயிலாக இருக்குது, அதிசயமான கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி நம்மெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துருக்காருன்னு மேஜிக்காக, இப்போ நான் நண்பர்கிட்ட பேசி போகிறப்பெல்லாம் மேஜிக்காக இருக்குது. வித்தியாசமான கோவில் நமக்கு எப்படி அழைப்பு கொடுத்தாங்க, இவ்வளோ பெரிய பூமியில் அற்புதமான கோயிலுக்கு உழவாரப்பணிக்கு நமக்கு அனுமதி வாங்கின நம்ம ஏமநாதன் ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நம்மளாம் பெரும் பாக்கியம் பண்ணிருக்கோம். பாக்கியவான்கள் பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் வாய்ப்பு வரப்பு. நம்ம வீட்டாண்ட இருக்கிற கோயில் போகணும், பக்கத்தில் இருக்க போகணும். ஆந்திர மாநிலத்தில் இந்த ஊர்லேயும் ஆள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் பணி செய்யறதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இறைவன் நேரடியாக செலக்ட் பண்ணதால் தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். தேடி ஓடி வந்துருக்கோம். ரொம்ப லாங், 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு மாதிரி பல தூரம் நடந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு அவரோட பாக்கியம் இருந்தது. கால பைரவருங்களா, அவர் எல்லாருக்கும் கொடுக்கறத விட நமக்கு வந்து ஒரு 100% அதிகமாக கொடுக்குறதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம எல்லாரும் நிறையா ஓடணும், இந்த ஐயாக்கெல்லாம் நிறைய செய்யணும். ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக வராங்க, ஏன் வராங்கலாம் தெரியல. ஆனால் உழவாரப்பணி மெசேஜ் வந்தால் எதை பற்றியும் மைண்டில் போடாமல் கடிவாளம் கட்டின மாதிரி பணி மட்டும் சேர்ந்து வரவங்க பலர் இருக்காங்க. அதில் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி போயிட்டு இருக்குன்றது கண் கூட நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விரிவடைஞ்சு அழகா இன்னும் மக்கள்லாம் கூடுதலா வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ முன்னாடி போறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, முன்னேறி சரியா இருந்ததா பின்னேறி சரியா இருக்கு. முன்னாடி போறவங்க சரியா போங்க, அமைதியா அகிம்சை வழியில போங்க. வேணாம் இவர்கிட்ட ஈகோ, அவரு இந்த இது அது இது எதுவுமே வேணான்ற. அவங்க உங்களை வேலை வாங்க வரல, நானும் வேலை செய்ய வரல. வந்தோம், உழவாரப்பணி என்னால முடிஞ்சது நான் செய்யணும் அப்படின்னு வாங்க. அன்னைக்கு ஏதாச்சும் விஷயம்னா இவரெல்லாம் நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் ஆகும், நிறைய விஷயங்கள் எடுத்து ஐயா அப்படின்னு மறுநாள் எடுத்துட்டு வந்தா எடுத்து தீர்த்துடலாம். அதை விட்டுட்டு 6 நாள் 7 நாள் கழிச்சு யாரும் மெசேஜ் போடக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு என்கிட்ட வந்தாலும் தீர்வு இல்லை. முதல் நாள் வந்தீங்கன்னா சொல்லலாம், கீர்த்தன் இல்லை, இவர் வந்து சக்கரை கொடுக்கல, அவர் காப்பி கொடுக்கல, இவர் வந்து சாப்பாடு போடல, ஊறுகாய் வைக்கலன்ற கதெல்லாம் இங்கே அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. நான் திருப்பி இப்போ வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, 2 பேரால் 20 பேர் வந்து செதஞ்சிடக்கூடாது. என் கண்ணு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அவரும் ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அதிகமாக செஞ்சிட்டாரு, அவர் அந்த காரில் வந்துட்டாரு, இவர் ஷேர் ஆட்டோவில் வந்தாருன்னா இங்கே எதுவுமே இல்லை. உள்ளே வந்தோம், அங்கே பணியில் குறை இருந்தால் கேளுங்க. அவர் தப்பாக பெருகிட்டாரு, தப்பாக ஒட்டரை அடிச்சிட்டாருன்னா சொல்லுங்க, அதை கேட்கலாம். அங்கே தவறு நடந்தால், பணியில் தவறு நடந்தால் மட்டும்தான் கேட்பேன் கண்டி. அவர் வந்து என்ன பேசிட்டாரு, ஒன்று பேசிட்டாருன்னா 2 பேர் வெளில போய் பேசி முடிச்சுக்குவாங்க. அதுக்கு அமைப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா, இவர் என்னை கேட்டார், அவர் என்னை சொல்லலை, எனக்கு அங்கே பணி கொடுக்கல, நான் போகிறப்ப சொன்னேன், அதுக்கு அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை. காரணம் என்னென்னா, அப்போ நீங்கள் தள்ளி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தள்ளி இருந்தால் என்ன தெரியுமா, யாரோ அவங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட அமைப்பு, நான் இதில் உறுப்பினர் அப்படின்றவங்க மட்டும் உள்ள கரெக்டாக வழி நடத்துவாங்க. எந்த தவறாக இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுங்க. இவர் யாரு, நம்ம அசோக் தானே, இவர் யாரு, நம்ம வேல்முருகன் தானே, இவர் நம்ம ஏகாம்பரம் தானே, நம்ம பூவரசன் தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எப்படி சொல்றது, நம்ம குடும்பம் நம்ம அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வெளியே அமைப்பு மாதிரி கன்னியம்மா இதை சொன்னாங்க, முனியம்மா இதை சொன்னாங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஏன் வாரம் எடுத்துட்டு போறீங்க. நேற்று ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணாங்க, குரூப் ஐயா மெசேஜ்னு, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு குரூப்பை லாக் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் என்ன அந்த சாங்குக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க பிரச்சனை, அவருக்கும் இன்னொருத்தவங்களும் பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, என்கிட்ட சொல்லணும், இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே பேசணும். இவங்க வந்து ஐயோ இவர்கிட்ட பேசலாமா, இவங்ககிட்ட பேசலாமா, இல்லை பேசுங்க, உறுப்பினர் தானே, பேசி முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணிட்டு இல்லைன்னா வாங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி ஐயா கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க ஒரு அம்மா, ஐயா அது சரியில்லை, இது சரியில்லை, நான் இவங்கள பேர் வந்து 5 பேர் வந்து 10 பேர் வந்து இதெல்லாம் இல்லை. 2 பேருக்கும் வாங்க, ஆனால் 2 பேரும் வெள்ளைப்படி எடுத்துன்னு நான் உங்ககிட்ட பேச வரப்போ இந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு நாங்கள் 2 பேர் ஒற்றுமையாக பணி செய்வோம் அப்படின்னு
சமாதானம் பேச வரவங்க மட்டும் 2 பேர் லைன்ல வாங்க. இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கான்ட்ரவர்சி எடுத்துட்டு அப்படியே வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாடம் எடுக்கிறதுக்கு புதுசா 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் பழைய திருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேலை நிறையா இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி செய்யணும். இந்த 50 பேரை வச்சுக்கிட்டு இப்படியே இங்கேயே சுத்திட்டு 4 கோயிலை மட்டும் பண்றதுக்கு நம்மளால வாய்ப்பு இல்லை. ஓடுறாரு அடுத்து ஓடுறாரு. இந்த 3 மாசம் போட்ட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்து திருவண்ணாமலை காளகஸ்தி கேட்டுட்டு இருக்காரு. பழனி வேலை முடிஞ்சிட்டு இருக்கு. பிள்ளையார்பட்டி ரெடியா இருக்கு. எல்லா வேலைகளையும் நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பேசுறது ஏதோ சும்மா நம்ம குரூப்ல வீடியோ போட்டோன்னே ஐயா எங்களை மட்டும் காரணம் பண்ணி இல்லை, எல்லாரையும் காரணம் பண்ணி அவங்க தூங்காம கொள்ளாம இன்னைக்கு வந்ததே காரணம் என்னன்னு ஒரு சிலருக்கு மட்டும் புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வர சீன்லயே இல்லையே, ஏன் வந்தாருன்னா இதுதான் காரணம். இங்க 4 பேராச்சும் மாட்டாங்க, 4 விஷயம் கேட்டு போயிடலாம். ஓகேங்களா? இங்க எல்லாமே ஒன்னா இல்லையா, மோட்ரு எல்லாமே உழவாரம் பண்ணி தொடக்கம் ஒதுக்கப்பட்ட பண்ணலாம். தொடப்ப எடுத்து பெருகிறதுக்கு ரெடி தான், எல்லாத்துக்கும் ரெடி தானே. அன்னதான கூடத்துல எல்லாமே ரெடி தானே. ஒரு மண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா கேட்டுக்கு வெளியில ஏதாச்சும் வேலை கொடுத்தாங்கன்னா அப்ப சொல்லுங்க, ஐயா கோயில் கேட்ல எங்களை நிக்க வச்சு போயிட்டீங்க, செக்யூரிட்டி வேலைக்கு வரல, உழவாரம் பண்ணி வரணும்னு சொல்லுங்க. ஒரு கோயில் உள்ள எங்க வேலை கொடுத்தாலும் செய்யணும். அது அவரு இவங்களுக்கு அவங்களுக்கு பிரிச்சுலாம் இங்க எங்கேயுமே இல்லை. அந்த நேரம் அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம தலை என்ன இங்க விட்டுட்டாங்க அங்க விட்டுட்டாங்க. முதல் நாள் தெரிஞ்சோ தெரியாமல திருவாலங்காடு சுரேஷ் ஐயா யவனதன் ஐயா என்ன சொன்னாரு, அவங்க ஒரு 6 பேர் ஜென்ஸா இருக்காங்க, அன்னதான கூடத்துல சும்மா விடலாம், 2 மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் மேல கூப்பிட்டுக்கலான்னு சொன்ன உடனே அவர் அங்க ஒரு 6 பேர் 7 பேர் தம்பிங்க உள்ள போய் அவங்க செஞ்ச பணிகள் அந்த நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற நிர்வாகத்துக்கு பிடிச்சிட்டு 6 நாள் அவங்கள வச்சு செஞ்சு இவரோட வேலைக்கு பாதிப்பே வந்துச்சு. மேலே அவங்க வந்திருந்தா இன்னும் வேலை கிடைச்சிருந்தோம், நிறையா பண்ணலாம். அவங்கள அங்கே லாக் பண்ணிட்டாங்க, விடவே மாட்டேன்ட்டாங்க. காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் புழிஞ்சு அவர் போகிறது வரது எல்லாரும் சாப்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த சுரேஷ் நன்றி. கீழே நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேற ஏதாச்சும் அந்த எல்லாரையும் தெரியுது அந்த ஊரில். அப்போ ஒரு சிறப்பாக அந்த அன்னதான பண்ணி கீழே இருக்கிற பண்ணி சிறப்பாக செஞ்சுட்டாரு. மேலே இருக்கிற பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சிறப்பாக செஞ்சோம். 5 நாள் 6 நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம். இந்த டீம் செஞ்சுட்டாங்க இந்த டீம் செஞ்சுட்டாங்கன்றது இங்கே இல்லை. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பற்றிலாம் இல்லை. இது ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்ததுன்னா யார் யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கோ ஓகேங்களா, அவங்க யாருக்கிட்ட வருத்தம் இருக்கோ எனக்காக நம்ம அமைப்புக்காக நேரடியா அவங்க கிட்ட போன் போட்டு முதல் விஷயம் சமாதானத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நான் படைகளை கொட்டிட்டேன். நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு சுட ஒரு சாம்பார் சாதம், அருமையான சாம்பார் சாதம் 500 ரூபா மதிப்புள்ள 2 பேக்கெட் கிட்ட கொடுக்குறேன். ஓகேங்களா, அது இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு என்கிட்ட எடுத்து கொடுத்தீங்களா? ஏமா அப்போ இன்னைக்கு இவங்க பேசுனது மட்டும் நீங்க 1 வாரம் கழிச்சு எடுத்தான்னு சொன்னீங்க. அதுவும் குப்பை இதுவும் குப்பை தானே. நீங்க குப்பை வாட வந்தீங்களா இல்ல குப்பையை எடுத்துட்டு போக வந்தீங்களா? ஓகேங்களா, இந்த குப்பைன்ற வார்த்தையும் இந்த பைத்தியன்ற வார்த்தையும் என் வாயில அதிகமா வந்திருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க, நோட் பண்ணிருக்கீங்க. குப்பைன்னு சொல்லுவோம் இல்ல பைத்தியம்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலையில கூட சுத்தப்பள்ளியில பைத்தியம் சொன்னது, ஏன் என் வாயில பைத்தியம் அண்ணாமலையார் பைத்தியம் முருகர் பைத்தியம் சொல்லிட்டு இருக்கேன். அவனை பைத்தியம் சொன்ன தப்பு இல்லை. காலையில சுத்தப்பள்ளி ஒருத்தன் இங்கெல்லாம் வரக்கூடாது போன்னு சொன்னான். ஐயர் வாவான்றாரு. நாங்கள் 2 பேர் படம் பைத்தியம் இல்லை, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் காம்பவுண்ட் விட்டு தாண்டக்கூடாதுன்னு காலில் செட் பண்ணாங்க. ஆமா ஏன் காலையில் நடந்தது, காம்பவுண்ட் விட்டு தாண்ட முடியாது அவருன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி பார்த்து அதே காம்பவுண்ட் ஏதோ யார் கேட்குறது இல்லை. ஆண்டவனே சரி இவங்ககிட்ட மக்கள் சக்தி இருக்கு, இப்போ வர்றது ஆள் இருக்கு, அதனால அதனால எனக்காக யவனதன் ஐயாக்காக நம்ம அமைப்புக்காக யாரு மேல வருத்தம் இருக்கோ அந்த வருத்தத்தை 2 நாள்ல நீங்க போன் பண்ணி உங்க மேல நான் வருத்தமா தான் இருந்தேன், இதுக்கப்புறம் வருத்தப்பட மாட்டேன், சமாதானமா போறேன், நான் மன்னிப்பு கேட்காதீங்க, நன்றி சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, சமாதானத்தை முடிச்சுட்டு அடுத்த பணி எனக்கும்
அசோக்குக்கும் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அப்பப்போ பேர் சொல்றேன். அசோக் தானே சொல்லி கொடுத்தாங்க. இல்ல அவர் எப்பயுமே அப்படிதான். இல்ல நீங்க என்னதான் போட்டீங்கன்னா அட்டனன்ஸ்ல போட்டீங்கன்னா A4 அசோக் தான் வரும். ஓகேங்களா? அதனால அவரு முன்னிருந்தே நான் சொல்றேன், அவருக்கு எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன் அவர் எவ்வளவு வருத்தத்துக்கு இதுவரைக்கும் 18 பஞ்சாயத்து எனக்கு அவருக்கு ஐயா இவர் வந்து அப்படி பேசுறாரா குட்டியை கொத்தியா சரி கிளம்ப அடுத்து என்ன பண்ணி ராணி பண்ண அவ்வளவுதான். இவருக்கு எனக்கு இல்லாத கான்ட்ரவர்சியா அடுத்து பழனியில பண்றது கையை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. 2 மோட்டரு, அதாவது உள்ள இருக்கிற குப்பையை கொட்டுறதுக்கு 4 குப்பை மரம் மாற்றி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அவங்க கொட்டுற குப்பையை வாரி நம்ம எடுப்போம். திருந்த மாற்றம்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டு வச்சு நம்மளை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து நம்ம இதே பஞ்சாயத்தை பண்ண என்ன பண்ணுறது? தெரிஞ்சுட்டு தான் வெளில போனோம். நம்ம ஜெயிலில் மாட்டேன். எல்லாரும் ஜாலியாக கார் எடுத்துக்கணும், சுற்றிக்கணும், பிரியாணி, சினிமா, பார்க்கு, கூலி பார்க்கு, நைட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்கே உழவார் பண்ணி செய்யணும். ஜெயில் தானே இது, ஆண்டவனோட ஜெயிலில் இருக்கணும். பரோல் வேணுமா வேணாமா? திருப்பி தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. இங்கே எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாரையும் திருப்பி சொல்கிறேன். எல்லாமே இங்கே உரைக்குது, கேட்கறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த குரூப்பில் எனக்கு மெசேஜ் போடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு நான் நேரடியாக மெசேஜ் சொல்கிறேன். இது மெசேஜ் தானே, இதை ஏன் குரூப்பில் சொல்லக்கூடாதா? அம்மா கற்பக அம்மா, ஐயா ஏகாம்பர ஐயா, நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி மெசேஜ் போட்டால் என்ன நடக்குன்னு தெரியுங்களா? மீதி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அது போகும். இங்கே ஏதோ நல்ல அமைப்பு குடும்பமாக பயணம் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் ஊர் சொல்லிட்டு ஊருக்கண்ணார நம்ம வாங்கி வைக்கணும். அதனால நமக்கு நாமே திருப்தி போட்டு யாருக்கு காண்றது அவங்க இன்னைக்கு பேசிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரும் காலங்களில் ஏமநாதன் ஐயா கையால் கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஏங்கிட்டு இருக்க கிஃப்ட் இன்னும் 6 மாசத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 6 மாசம் யாரெல்லாம் தயாராகி வரீங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, புதுசா வந்தவங்களுக்கு பழசா வந்தவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. ஏகாம்பரையா திருவள்ளூர் மாவட்டம் தான். இன்னைக்கு புதுசாக வந்து சுரேஷ் ஐயா திருவள்ளூர் மாவட்டம் தான். வேகமாக ஓடுறாரா அவர் கூட ஓடுவேன். அடுத்து திருவள்ளங்காடு எடுத்தாருன்னா அங்கே போக போகிறேன். திருவாரூர் எடுத்தா உங்க கூட வர போகிறோம். நமக்கு தேவை பணி, ஒற்றுமை, குடும்பம். இதுக்கு நடுவில் இங்கே எலுமிஷம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இவங்க 2 பேர் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், எதுவுமே பண்ணவே முடியாது. பண்ணுறவங்களுக்கு அடி விழும். நான் அடிக்க மாட்டோம். என்னடா அடி விழுன்னா, அடுத்து பணிகளுக்கு வரவங்க இவங்களுக்கு நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க. ஒரு சிலர்லாம் என்னை பற்றி ஐயாவை பற்றி தெரியும். உள்ள பணி செய்ய போகிறப்ப வாங்கம்மா, நல்லா செய்கிறவங்க, ஆக்டிவாக செய்கிறவங்க, ஆத்மாத்மா செய்கிறவங்க கூப்பிட்டு நல்லா நிறைய இடம், முக்கியமான இடம்லாம் கொடுக்கணும். வர காலங்களில் நிறைய விஷயம் நடக்குது. திருவேற்காடு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தானே பண்ண போகிறோம். அப்போது பார்ஷாலிட்டிலாம் பார்க்க மாட்டோம். நல்லா பணி செஞ்சவங்களுக்கு முன்னாடி கொடுப்போம். அது என்னையும் உட்பட பல பேர் மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. எதுக்காகன்னா, அழகாக எடுத்துகிட்டு போகிறோம் வாக்கு கொடுத்துட்டு வந்து இங்கே அழுக்காக எடுத்துகிட்டு போகிறப்ப மனசு கேட்கும். நமக்குள்ள அழுக்கு இருக்கக்கூடாதுமா. பரமபதம் தெரியுமா? யாருக்கெல்லாம் பரமபதம் தெரியும்? பரமபதத்துல அதுல ஏணி ஒரு பக்கம் இருக்கும், பாம்பு ஒரு பக்கம். நம்ம இந்த பரமபதம் விளையாட்டு தான் இப்ப விளையாடின்னு இருக்கோம். தென் தமிழகம், வட தமிழகம். தென் தமிழகம்னா அதாவது தென்காசி, விருதுநகர், அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க சென்னை கலக்குறாங்க. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நம்ம வந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணோம், இந்த ஏணியில கஷ்டப்பட்டு ஏறினது இந்த திருத்தணி குரூப் எல்லா மாவட்டம் இருக்காங்க. திருத்தணி குரூப்ல போட்ட இதுல அந்த பெரிய பாம்புல இறங்கிட்டோம் சல்லுன்னு. பாராட்டு விழா வைக்கலான்னு இருந்தோம். இத்தனை பணி நம்ம செஞ்சுட்டோமே, எல்லாருக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு இது வச்சு கொடுக்கலான்னு இருந்தோம். ஐயா என்ன சொன்னா தெரியுங்களா? பயிற்சி பற்ற வைங்கன்ட்டு. ஐயா பாராட்டு பட்டறை வைக்கிறதுக்கு சொன்ன தெளிவாயிட்டு வர சொல்லுங்க. 4 கோயில் வர சொல்லுங்க. பயிற்சி பற்ற கேட்கிற வயசா உங்களுக்கு எல்லாம்? பயிற்சி பற்றையா? சின்ன குழந்தையா நம்ம எல்லாம் வயசுல பெரியவங்க. விஜயகுமார் ஐயா இருக்காரு, இல்ல டில்லிராஜன் ஐயா இருக்காருன்னா எல்லாரும் வயசுல பெரியவங்க. நான் உங்க எல்லாரும் பாடம் எடுக்க தயவு செய்து வரல. நான் உங்களை வந்து செய்யுங்கன்னே கூப்பிடல. புரியுதுங்களா? உழவார பணி செய்யுங்கன்னு சொன்னேன். அமைப்புக்குள்ள வந்து செய்யுங்க, நான் சொல்றேன் செய்யுங்க, இவர் சொன்னார் செய்யுங்களா யாரும் சொல்ல. வந்தா வரமும் வாய்ப்பும் கிடைச்சா கொடுக்கணும்னு தான் சொன்னோம். ஓகேங்களா? இங்க வந்து
சரி என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இந்த மாலை, துண்டு, சால்வை, அந்த பிரசாதம் இதுக்கு எதாச்சும் ஆர்ப்பாட்டம் இருக்குன்னா பார்த்துருக்கீங்களா ஐயா? யாரும் ஏதாச்சும் குத்தா அப்படியே குத்துட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு காலைல கூட ஏதோ குத்தாங்க, எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கு வரல. ஏன்னா அவர்கிட்ட நான் வேற ஒன்று எதிர்பார்த்துட்டேன். மக்களை எப்படியாச்சும் நல்வழிப்படுத்தி இவங்களுக்கு அவரு அப்பா எந்த தகப்பனும் எந்த குழந்தையும் சின்ன வயசுல 6 மாச குழந்தையில இல்ல 8 மாச குழந்தையில இல்ல பாப்பா ரெஸ்ட்லாம் போயிட்டு சுத்திட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க தூக்குவாரா? நான் குழந்தை இருந்தாலும் தூக்குவாரா? அந்த மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். நமக்கே தெரியாம சில விஷயங்கள் இருக்கு. அதை வாஷ் பண்ணி கொடுறான்னு ஒரு ஆயாமா மாதிரி என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்தா அவரு தான் தூக்க போறாரு. நான் என்ன பண்ண போறேன்? ஐயா தூக்கிங்கன்னு சொல்ல போறேன். அப்ப தூக்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க தயாராகணும். இன்னமும் சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க மாதிரி. ஆனா 5வது 6வது படிக்கிற பசங்க இங்க இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துட்டு வராங்க. ஐயா நான் தான் சொல்றேன்ல, இங்க பாருங்க, அந்த சமையல்ல எல்லாமே தான் இருக்கு. சமையல்ல அந்த பந்தியில எல்லாமே தான் இருக்கு. எல்லாமே ஒரு பொருள் தான். அது நம்ம எதுக்காக வரோம்? இங்க சாக்கடை கிளீன், நான் சாக்கடை கிளீன் பண்ணவங்களாம் பாத்துக்கிற அடியா இருக்கு. நான் இது தொடப்ப எடுக்க மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன்லாம் இங்க இல்ல. இங்க முன்னேறி வாங்கன்னு தான் சொல்றேன். விரைவா முன்னேறி அடுத்தடுத்த பணிகளுக்கு போகணும். இங்கே தங்கிடாதீங்க. நான் டீமா கூப்பிட்டு வந்துட்டேன். இங்க எல்லாருமே இண்டிவிஜுவல்னு சொல்லியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? இண்டிவிஜுவல். நான் தனியா தான் வரேன். யாரையும் நீங்க வரீங்களா அவங்க வரீங்களான்னு கேட்கல. நான் தனியா தானே வந்திருக்கேன். பாத்துருக்கீங்களா? அதான் அவரும் தனியா தானே வருது. இண்டிவிஜுவல் தானே. இங்க அசோக் வந்தாதான் வருவேன், ஐயா வேலு ஐயா வந்தாதான் வருவேன், ஏழ்மலை வந்தாதான் வரும், ஏகாம்பரம் வந்தாதான் வருவேன். இல்ல உழவாரப்பணி இன்விடேஷன் வந்துச்சா குரூப்ல மெசேஜ் போட வேண்டியது உங்களோட கடமை. இதுக்கு நான் அவங்கள கேட்டு போடுவேன், இவங்கள கேட்டு போடுவேன். மாவட்ட நிர்வாகிகளுக்கு இவரை கேட்டு யாரும் போடாதீங்க. மாநில நிர்வாகியா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகியா இருக்கட்டும், யாரையும் கேட்க தேவையில்ல. விருப்பம் இருந்தா போடலாம். ஐயா கேட்டு தானே? ஓகேங்களா? இவரு எல்லாரையும் நான் 10 பேரை வர வரைக்கும் வெயிட் பண்றேன்ல. இல்ல யார் ஒன்னாலும் அந்த உழவாரப்பணி டீம்ன்றது உங்க பஸ்ல வரப்ப டிக்கெட் எடுக்கிறப்பதான் டீம். ஓகேங்களா? இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்க விட்ட பிறகு டீம் இல்லை. உள்ள வரப்போ இண்டிவிஜுவலா வாங்க, இண்டிவிஜுவலா போங்க. என்ன வாமா வைர இடத்துல வைரக்கல்ல கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாரும் கும்பலா போயிட்டு எடுத்துருக்கீங்களா? அப்புறம் அங்க போச்சு டீம். கூட பண்ற தங்கச்சியே கூட்டு போக மாட்டோம் நம்ம. என்னங்கய்யா? அப்பெல்லாம் டீம் இல்ல. இப்ப மட்டும் டீம் எங்க இருந்து வந்தது? நான் எங்க டீம் அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை. அது எந்த மாவட்டமா இருந்தாலும் இப்ப நான் சொல்றதே எனக்குன்னு யாரும் மண்டையில எடுத்து வச்சுக்காதீங்க. சுரேஷ் ஐயா கொடுத்த கிரீடம் எனக்கான்னு யாரும் கேட்டுக்காதீங்க. அது யாருக்குமே இல்லை. நான் பொதுவா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி சொல்றேன். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா? இல்ல இது வரைக்கும் யாருக்குள்ளயாச்சும் இருந்ததுன்னா அமைப்புக்குள்ள நான் திறந்த பயணத்தோட நான் வரேன், நான் அடுத்த நிலைமைக்கு வரேன்றவங்க இவர் மேல ஏதாச்சும் வருத்தம் தான் சாயந்தரம் இங்கேருந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி ஐயா நான் சமாதான கொடியோட வரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பேசுங்க. ஐயா நான் குறைய தீர்க்கறதுக்காக என்கிட்ட 7 குறை இருக்குன்னா குறைய முன்னாடி மெசேஜ் போட்டுருக்கு, வாயில சொல்லாதீங்க. ஓகேங்களா? யாரு? நம்ம அண்ணன் தானே, நம்ம அப்பா தானே, எடுத்து போங்க. ஒரு பணி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம மாட்டு வருவோம், கொடுக்குற டீயை சாப்பிட்டு நான் போகிறேன், இருக்கிறத செஞ்சுட்டு போகிறோம். ஒரு பணி எடுத்து பார்த்தா தான் தெரியும். எல்லா மாவட்டமும் எடுத்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? வரவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் ஆளுக்கு ஒரு பணி எடுத்து பாருங்க. பொறுப்பாளர்கள் 10 பேரை சேர்த்துட்டு இன்விடேஷன்ல பேர் எடுத்து யாரா இருந்தாலும் ஒரு 10 பேர் ஐடி வாங்கிட்டு நான் பொறுப்பாளராக 10 பேர் ரெகுலராக கூட்டிட்டு வரன்றவங்க பொறுப்பாளர் பட்டியலுக்கு மேலே வந்துருக்கேன். இப்போ கஜ பூஜை வருது பார்த்தீங்களா? உங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை எல்லாம் சேர்ந்து நம்ம கோதைக்கு கஜ பூஜை பண்ணணும். அதுக்கு தங்களால் முடிந்தது ஏமநாதன் ஐயா சொல்லி அங்கே சிறப்பாக பண்ணுங்க. அடுத்து அசோகையா நீங்கள் வர வேண்டியது இருக்கும். பர்சனலாக தனித்தனியாக கூப்பிட்றேன்னு இல்லை, ஏன்னா அவங்களோட சூழ்நிலையை பார்த்து தான். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது. அதையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விநாயகர் வச்சு அந்த ஒரு ஏரியாவில் விநாயகர் வச்சு வழிபடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அமைப்பு சார்பாக செஞ்சீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க எனக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. 4 நாள் அங்கேயே காலையில் சாயங்காலம்
பிள்ளையாருக்கு சாயந்தரம் படைப்பாங்க. காலையில நீ என்ன பண்ணி ஸ்க்ரீனை திறந்துட்டு பிள்ளையாருக்கு ஒரு பொங்கல் வச்சு படைச்சிட்டு அது நம்மளே சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? மதியம் ஒரு வெஜிடபிள் சாதம் சாப்பிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது. தர்மபுரி சரவணன் வரேன்னு அப்படி யாராச்சும் கம்பைன் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருவோம். அங்கேயே தங்கிட்டு 4 நாள் 5வது நாள் விநாயகர் எடுத்து கரைச்சிட்டு ஊருக்கு வந்துடலாம். ஓகேங்களா? புதுச்சேரியில் ஏன்னா கஜ பூஜை தான் பண்ணுவோம். லக்ஷ்மி இல்லை, அதனால அந்த மைண்ட் செட்டில் இல்லை. இங்கே சரி இப்படி பண்ணிவிடுவோன்னு பண்ணிவிடுங்க. லக்ஷ்மி விநாயகர் வேற என்ன ஐயா? ஓகேங்களா? இது வந்து நியர்பை திருவள்ளூர் மாவட்டம் தானே? ஆமாங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நிறைய வாய்ப்புகள் வருது. திருவள்ளூர் மாவட்டம் நிர்வாகிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஐயா. திருவள்ளங்காடு ஐயா இருக்கவங்க என்ன சொன்னாங்க? திருவள்ளங்காடு ஓகே. திருவள்ளங்காடு திருவள்ளூர் மாவட்டம் நடக்கிறப்போ 5 வருஷத்துல யாரு ரிமார்க் இல்லாம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணுவாங்க. அதில் யாரும் மாட்டிக்கூடாது இவங்க. ஏன்னா அமைப்புக்குள்ள பல ஊரில் வந்து 2 பேராக வந்து அப்படியே கலெக்ட் விட்டு போகிறதுலாம் நிறையா இருக்குது. அப்படியும் சொல்லுவோம். தேனை திருடலாம் எல்லாரும். தேனியோட உழைப்பை யாராலையும் திருட முடியாது. தேனி மாதிரி ஓடிட்டு நம்ம டீம் எல்லாம் தேனி 2 பேராக வாங்க போகலாம். 2 பேர் கூட்டு போகிறேன் போங்க. நான் 4 பேர் சேர்க்க போகிறேன். இன்னும் 4 நாள் எக்ஸ்ட்ரா ஓட போகிறோம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துவோம். காலகட்டத்துக்கு கேட்டிருக்காங்க. எல்லா ஊரும் நம்மக்கிட்ட நெருங்கி இருக்கு. அதனால பத்திரமா புரிஞ்சுங்க. உத்தரகோசம் வங்கி கேட்டிருக்காங்க, விநாயகர் பிள்ளையார்பட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன் ஐயா, இதை நோட் பண்ணிக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு இங்கே நான் ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஜப்பு பாய் வளர்த்துட்டு பார்த்துட்டு அவன் பேர் என்னம்மா? தினேஷ். நம்ம பையன் வளர்த்துட்டு இருக்கீங்க. யாராச்சும் அவன் என்ன காம்படிட் பண்ணுங்களேன். ஏன் ஐயா அவனுக்கு வேலை கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல, ஏன் அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க கேட்டீங்களா? இன்னொரு பாப்பா அந்த பேருமா பாப்பா மது கொஞ்சம் ஏஞ்சிருமா? ஓகேங்களா? அந்த பாப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஒரு 5-6 பணி செஞ்சிருக்காங்க. அவங்கள என்ன பண்றேன்னா, சரி அடுத்த பேட்சுக்கு குழந்தைங்களை உருவாக்குறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணுல உருவாக்குவோமே சொல்றது தப்புங்களா ஐயா? ஏன்னா என்ன இங்காமா இப்போ அடுத்தடுத்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கௌரி அம்மா இருப்பாங்க, பூவத்தைய ஒய்ஃபு. அவங்களையும் அந்த வீட்லயே என்ன பண்ண அன்னதானத்துல விட்டு அவங்க அல்டிமேட்டா கரெக்டா பாக்குறாங்கன்றப்போ அவங்கள பாக்குறப்போ அந்த இடத்துல பொறுப்புல ஒரு தப்பா இங்க சரின்னு தோன்றப்போ இங்க பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற முக்கியத்துவம் இன்னைக்கு வரைக்கும் என்னோட சின்ன பொண்ணுக்கு அதுக்கும் கொஞ்சமா தான் கொடுத்துருக்கேன். கண்டி வாழ்க்கையில வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எங்கேயாவது பார்த்துக்கிறீங்க? என் வயசு எங்கேயாச்சும் கோயிலில் முன்னேற்றி பார்த்து வரீங்களா? என் பெரிய பொண்ணை பார்த்துருக்கேன். சின்ன பொண்ணு என் கூட இருக்கு, அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். எங்கே போனாலும் அவங்க கூட்டிட்டு வேணா வழிகாட்டணும். அடுத்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களையாவது தயார் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி முக்கியத்துவம் இவருக்கும் கொடுக்கல, அவருக்கும் கொடுக்கல, இவருக்கும் கொடுக்கல. முக்கியத்துவம்னா என்னது அப்படின்னா விஐபி இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? விஐபி தரிசனம் வேணுமா? இங்கே அமைப்பில் இங்கே எல்லாருக்கும் ஒரே தொடக்கம் தான். தேசிய செயலாளர் வந்துட்டான்னு வெள்ளியிலையும் இவருக்கு பிளாட்டினத்துலையும் வாங்கி கொடுக்குறீங்க. அதே ஒற்றை கொம்பு தானே கொடுக்குறீங்க. இல்லைன்னா 1 டன் ஸ்டீல் கப் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா? கப்பே நம்ம வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. அதனால இங்கே எடுக்கிறது இப்படி எடுத்துன்னு போகிறோம். ஐயா சாமி இறைவா எனக்கு கொஞ்சம் புண்ணியத்தை கூட நான் செஞ்ச கர்மாவெல்லாம் போக்கி விட பாவத்தை போட்டு வந்துட்டு இங்க வந்து திருப்பி கர்ணா அவருக்கு கேட்காது. தேசிய செயலாளரே டீ வாங்க சொல்லிட்டேன். இன்னும் அவர் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கா ஐயா. தேசிய செயலாளர் பாத்ரூம் செக் பண்ணி பாத்ரூம்ல பெனாயில் ஊற்றுறதுல மறந்து போச்சா ஐயா? நம்ம அமைப்புல முதல் விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம சகோதரிகள் அம்மாக்கள் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு உழவார பணியும் போயிட்டு பாத்ரூம் செக் பண்ணிட்டு யாரெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க? சீனியர் சேர்ந்தா சரி குமாரையா சொல்லுவார். என்ன மண்டபம் எடுத்தாலும் நேராக போய் பாத்ரூம் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வரவங்க முதல் சொல்லிக்கிற மாதிரி உடனே என்னன்னா வெறும் 500 ரூபா செலவு. 2 பேரை கூப்பிடுவேன், ஆளுக்கு 200 ரூபா கிளீன் பண்ணு, இந்த 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் போட்டு விட கிளீன் ஆயிடுச்சு. இது நான் தான் செய்யணும், இவர் தான் செய்யணும். அது வரைக்கும் குமாரையா வராரு, ஏமனதன் வராருன்னு வரைக்கும் வேலைக்காரங்க வர லேட் நைட் ஆகும். வேனில் வரணும், பஸ்ஸில் வரணும். யார் செய்யணும்?
முதல்ல பார்க்குறது தூங்க இடம் இருக்கா, பாத்ரூம் வசதி இருக்கா, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் தான் பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்துங்க. இன்னைக்கு கூட ஏன் இங்கே வேலை நின்னாலும் 4 நாளாக கண்ணு கலங்கிடும். நம்ம நினைச்சதெல்லாம் தெரிஞ்சிடுமோ, உடஞ்சிடுமோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமே. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே படர்ந்து விரிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பாம்புல இறங்கின கதையா தான். இப்போ நீங்க போட்ட மெசேஜ் எனக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு 2 பேர் என்ன ஐயா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு குளிர்காய வர? உன் ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனை சொல்லு, நான் வரேன். நான் கேட்கறது யாருக்கு ஐயா 2 பேருக்கு மேல பிரச்சனை வரப்போகுது. உங்களுக்கு அவங்களுக்கு தான் வருது. நீங்க கூட்டில் வந்து அவங்களுக்குலாம் வராது. கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும், உங்க 2 பேருக்குள்ள முடியணும். நீங்க போயிட்டு உதாரணத்துக்கு விமலா வந்து கமலா கிட்ட சொல்லி இவங்க போய் சொன்னா இவங்க அதே 4 பேர் இருக்காது. அப்படியே டீம் எல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? அப்படிதான் பண்ணுவேன். நான் வந்து அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா அச்சாலும் புத்தாலும் நாங்களாம் ஒன்னா தான் இருக்கோம். அச்சாலும் புத்தாலும் நாங்களாம் ஒன்னா தான் இருக்கோம். இதுல 2-3 பேர் தான் ஒரு இவர் நான் திட்டாத்தா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுமா, அவர் நான் முதல் திட்டின வார்த்தையை பயிற்சி மாதிரி பண்ணி நீங்க போங்கன்னு சொல்லி தூக்கி அடிச்சேன். இன்னைக்கு அவரை வணங்கிட்டு அந்த இடம் வேற, இந்த இடம் வேற. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு அறிஞ்சுக்கின்னு அழகா வரணும்னா வாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு பூமி கிளப்பணும்னு வந்துடுவாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள அப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஓகேங்களா? வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ அவங்க டீமோட அழகா வந்துட்டு இருக்காங்க. ஐயா குமார் ஐயாவுக்கு அவர் உட்காந்துட்டு இருக்காரு தெரியாது. ஐயா அவர் எங்க பொறுப்பாளர், நம்ம அமைப்போட அகத்தியர் வந்து 3 மாசம் லீவு. 3 மாசம் கழிச்சு வந்தாருன்னா உங்ககிட்ட அப்போ ஒப்படைப்பேன். இவர் தான் எங்க குமார் ஐயா, தெரியல உங்களுக்கு? அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி பல பேர் லீவ்ல இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 10 பேர் 15 பேர் லீவ்ல இருக்கிறாங்க. சென்னை குமார், முத்துக்குமார்னு கோபாலகிருஷ்ணன் எல்லாரும் லீவ்ல இருக்கிறவங்களும் அவங்க உள்ள வரவங்கள சேர்ப்போம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். லோகேஷ் ஐயா, ஏகாம்பரையா, திருவள்ளூர் மாவட்டம். அவங்க இந்த பாப்பாவை நீங்க மிங்கிள் பண்ணீங்க. பாப்பா நம்பர் கொடுமாங்க. எதுக்காக இந்த பாப்பான்னா, நாளைக்கு நம்ம பண்ற வீடியோ எடுத்து போடுறதுக்கு, போட்டோ எடுத்து போடுறதுக்கு, அப்லோட் பண்றதுக்கு, கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். தண்ணி கொடுக்க ஒரு ஆள் இருக்கு. ஓகேங்களா? இந்த பாப்பா இதை பண்ண போகுது. நீங்க சாப்பாடு போட போறீங்க. திருவள்ளூர்ல இன்னும் 2 குழந்தைங்க இருக்கு. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து பொருள் எடுத்து பொருளை எழுதுவாங்க. ஐயா பொருள் போன பொருளை ரிட்டர்ன் வாங்க. எல்லாத்துக்கும் நாளில் குழந்தைங்களை நம்பி மட்டும்தான் அமைப்பு நடத்திட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களுக்காக பணி செய்ய வாங்க. உங்களுக்கு வேணும்னா புண்ணியத்தை எடுத்துன்னு போங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வராதிங்க. நான் அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கு தெரியல, ஆசினியும் வணியும் விட்டா தண்ணி கொடுக்க சாப்பாடு கொடுக்க போதில்லை. இன்னும் இங்கே நம்ம பெரிய விஷயம் சாதனைலாம் பண்ணல. சாப்பாடு கொடுக்க போகிறோம், டீயை கொடுக்க போகிறோம், பணிக்கு பொருள் எடுக்க போகிறோம். நீ 4 பேர் வந்தால் போதாதான்? அதுக்கு ஏன் இவர் வந்தாதான் அவர் வந்தாதான் இப்படின்லாம் எதுவும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது. நான் சொன்னா கேட்குறீங்கல்ல? அப்போ அவர் யார்? அவர் தமிழ்நாடோட மாநில ஒருங்கிணைப்பாளர். ஓகேங்களா? அவர் சொல்றது கேட்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றதுன்னு யாரும் தயவுசெய்து கேட்கறதா இருந்தா நம்ம பொதுவா சொல்றோம். ஏன்னா பல பேர் வந்து இவருக்கு முன்னாடி வந்தவங்களா கூட இருப்பாங்க. ஐயா இவனுக்கு முன்னாடி வந்தவங்களும் ஒண்ணுமே செய்யல, இவன் வந்து இங்க நின்றான் ஸ்டேஜில். அதுக்காக இவன் ஏன் நின்றான்னு கேட்க முடியுமா? இல்ல 3 மாசத்துல சுரேஷ் ஐயா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி திருவள்ளூர்ல உள்ள பேர் போடுற அளவுக்கு வராருன்னா நான் என்ன கேட்கறேன், பேர் உங்களுக்கு போட்டவங்க ஏன் வரலன்னு தான் கேட்குறேன். வந்தவங்களும் முன்னாடி எடுத்துட்டு வருவோம். திருப்பி இவரு என்னைக்கும் ஒரு நாள் வந்து அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா வர்றாரு, ஒரு 6 மாசம் வரலன்னா அப்ப இவர் பேர் எடுத்துக்கணும். இல்லைங்க ஐயா, பேருன்றது பணி செய்யணும், பொறுப்பா செய்யணும். அதுக்கு தான் பேரை கண்டி நமக்கு இன்விடேஷன்ல பேர் போடுறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லா ஆள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. செலக்ட் பண்ணி தான் போடுவோம். பல பேர் உடனடியாக நிற்க சொல்லுவோம். இங்க வந்து அதிரடியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். நான் வந்து அன்பாகவும் நடந்துக்கிறேன், அதிரடியாக என்னன்னா இப்படின்னு சொல்லி பார்ப்போம், அப்படின்னு சொல்லி எது கேட்குறாங்களோ கேட்டு போவோம். எனக்கு தேவை குடும்பம் கலையக்கூடாது. அழகா டிவி பேசுறதா நீங்க கேட்கணும். சீரியல் நீங்க போய் சீரியல்ல நடிக்க முடியுமா? அந்த மாதிரி சீரியல் நடக்கிறத பார்த்துங்க. அதை விட்டு அதில் போய் மெசேஜ் போடுறதுக்கு யாருக்கும் ரூல் இல்லை, எனக்கே இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் என்னங்க ஐயா, அவங்க பதிவு போடுறாரு, அவர் ஒரு பதிவு போடுறாரு, இவர் கொடுக்குற பதிவு அவர் போடுறாரு. நான் ஆசைப்படுறேன் ஐயா காலஹஸ்தின்னு கஜபூஜன்னு அவருக்கு முடிவு பண்ணுறாரு. லோகேஷ் மெசேஜ் போடுறாரு, போடுறாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் லோகேஷ் தமிழ்நாடு ஃபுல்லாக மெசேஜ் போடுறாரு? அவரு மெசேஜ் போடுறாரு, இந்த பாப்பா வீடியோ போடுறதா வீடியோ போடுறது. இப்படியே இருக்கணும். ராணிப்பேட்டில் ஒரு பொண்ணு 15 பேர் வச்சு வேலை பண்ணுது. நம்ம வந்து 100 பேரை வச்சுன்னு வேலை செய்ய மாட்டோம். ஒரு சில மாவட்டம்
இவர் கேட்டார் நேற்று, ஐயா எல்லா மாவட்டத்தையும் நான் வேலை செஞ்சேன், செங்கல்பட்டு மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு. நீங்கள் நான் ஒரு மாவட்டத்துக்கு செய்யணும்ல. ஏன் மாவட்ட நிர்வாகிகள் அல்டிமேட் வரணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இந்த நன்றி எதுக்குன்னா, நீங்கள் இப்போ சொன்னது செய்ய போகிறோம். இப்போ செஞ்சதுக்கு இல்லை, இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு யாரோ 2 பேர் இங்கே இருக்கிறவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இல்லை நம்ம வருத்தப்பட்டுட்டோமோ இப்போ இருக்கக்கூடாது. சொந்தக்காரன் பிரிஞ்சின்னு போனால் போன் விடலாம், இங்கேருந்து போனால் விட்டுருவீங்களா? நல்ல விஷயம் வேணாம், ஈகோ வேணாம், போதும். ஓகேங்களா ஐயா? நன்றி ஐயா. பொறுமையாக அந்த பொறுமை வேணும். இந்த திருத்தணிக்கெலாம் இந்த பொறுமை இங்கே வர அளவுக்கு 2 வீலரில் அங்கேருந்து 3 வாட்டி வந்து அனுமதி வாங்க முடியுமா? இல்லை, அவர் அனுமதி வாங்கினதான் நம்ம வர முடியும். அதனால அவர் சொல்றது தயவுசெய்து கேளுங்க, எந்த ஈகம் வச்சுக்காது. ஐயா அவர் அடுத்து எங்கே போகிறாரு தெரியல, பயமா இருக்கு. இங்கேருந்து வருங்க, திடீர்னு பந்தலன்னு சபரிமலை கேரளாவில் 4 பேர் போடுவார், என்ன பண்ணுறது? அதே மாதிரி ரெகுலராக உழவார பணி எடுக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவங்கள சொல்லுங்க. ரெகுலராக அவங்கள வர சொல்லல, ரெகுலராக வரதுக்கு இவங்க இருக்கிறாங்க, ரெகுலராக வர இவங்க இருக்கிறாங்க. ரெகுலராக வரவர் மட்டும் வந்தால் போதும். நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல. என்னங்க ஐயா, உங்களுக்கு வேலை இருக்குது. உங்களுக்கு கல்யாணம், காது குத்து எல்லாம் வீட்டில் இருக்கணும்னா, கழிப்பு ஒரு வீட்டில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை. அதை மீறி இங்கே இறைவனை பார்க்க வரணும். யாரோ முடிஞ்சாதான். என் நண்பர் வரவே மாட்டேன்னாரு. ஆனால் இங்கே வந்துட்டு இல்லை இங்கே பதில் இருக்குது, ஏதோ இருக்குது, நமக்கு பூஜை வச்சுருக்கேன்னு சொல்கிறது. அந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்கிறவங்க வராது தான் இறைவன். புரியுதுங்களா அசோக்? அதனால வராதவங்களை பற்றி எக்ஸாம் ஹால் வந்து நீங்கள் வரலன்னு எக்ஸாம் எழுதாம விட்டுருவாங்களா 10 பேர்? வரவங்களை வச்சு வேலை நடக்கும். திருவாரூர் இந்த வாட்டி ஆள் திருத்தணியில் இருந்தாங்க, இங்கேருந்து டிஸ்டர்ப் ஆச்சு. அது மாதிரி போனாங்க. நீங்கள் போனீங்க நல்லா தான் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க மாமான்னு. நான் முடிவு பண்ணது ஒன்று தான், 1000 பேரை சேர்த்து 1000 பேரும் போனாலும் நானும் என் சின்ன பொண்ணும் போய் பணி செய்ய தான் போகிறோம். அமைப்பு பேக் நான் மாதிரி தான் போகிறோம். டவுனுக்கு போயாச்சும் செய்வேன். ஏன்னா அப்பர் பெருமான் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், இது என் ரூட்டு வா, உனக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன்னாரு. உங்களால் இறைவன் சந்திக்கிறதுக்கும் இறைவன் பேசுறது கேட்கறதுக்கும் வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இதுவே நம்மளால் தாக்க முடியுங்க. நீங்கள் போயிட்டு திருவாசகம் படித்து சிவபுராணம் படித்து அவர்கிட்ட போய் பாடி ஆடி அவர்கிட்ட நடித்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா நடிக்க தெரியாது, மாட்டிக்காச்சோக்க. அதனால பணி செய்வது கடமையாக நினைச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. வருங்காலங்களை மதிங்க. புதுசாக வரவங்க வரவேற்பு கொடுத்து அழகாக போனோம். இவர் என்ன புதுசாக வந்துட்டார், அவர் என்ன புதுசாக வந்துட்டார்னு இல்லை, நானும் புதுசு தான், நீங்களும் புதுசு தான். புரிஞ்சுதுங்களா? பணி செய்ய போகலாமா? இப்போ என்ன சொல்றீங்க, சமாதானம் கூடிய ஆளுக்கு 2 வாங்கி ஐயா உங்களுக்கு யாருக்கு மேலே படி கொடுக்குற எதுவுமே கொடுத்துருங்க. உங்களுக்கு இருக்காது எனக்கு தெரியும். சுரேஷ் பேர் இருக்காங்க, நம்மளாம் அடிங்க உதங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. தான் ஐயா ஐயா மொத்தம் வெள்ளை கொடியே நீங்க நிக்கிறீங்க, கொடி இருக்கு வெள்ளை கொடி. அதனால்தான் இப்படி போட்டு எப்படியாச்சும் பேசி பேசி உங்களை ஏமாற்றி அந்த விடலாம். வேற ஐயா அவங்களாம் கேட்பாங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க. நீங்களும் சொல்லுங்க பக்கத்துல பிரச்சனை யாருக்கும் அவங்க 2 பேர் மட்டும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு அறை விடுங்க. அது அக்காவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும். வலிக்குதா? இதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஐயா வந்து மலையில 1000 பேர், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல 1000 பேர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1000 பேர், சிதம்பரம் தில்லை கண்ட காளி 1000 பேர், இங்க செஞ்சதும் 1000 பேர், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் 1000 பேர். அது குறைஞ்சி செய்யல. ஒரே நாள் காலையில செய்யறோம், சாயந்தரம் 9 மணிக்கு என்ட்ரி ஆகிறோம், சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறோம். ஒரு நாள் செஞ்சது வேற, 5 நாள் 6 நாள் செஞ்சது வேற. 5 நாளுக்கு உங்களுக்கு நமக்கு அந்த கோயில் நிர்வாகம் அவங்க முதல் நன்றி சொல்லணும். நமக்கு உணவு கொடுத்து, அவங்களுக்கு இடத்த கொடுத்து, நமக்கு போக்குவரத்து மலை ஏறி கஷ்டப்பட்டு வர அடியார்கள் வந்து இந்த ஐடி கார்டோடு வரவங்களுக்கு இலவசமாக பேருந்து வசதி கொடுத்து எல்லா வசதி கொடுத்த அந்த கோயில் நிர்வாகத்துக்கு நம்ம முதல் நன்றி சொல்லணும். அந்த முருகருக்கு நன்றி சொல்லணும். எங்க ஹரிஷ் ஐயா, பாலாஜி எல்லாருக்கும் நன்றி. அங்கேயும் நமக்கு அடியா இருக்காங்க. அந்த தெப்பத்துல வந்து கொட்டுங்க, அது கொட்டுறதுக்கு தான் நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தான் நாங்கள் ரெடியா இருக்கோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். எத்தனை வந்தீங்க கொட்டுங்க, அதனுடைய இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். எங்க வந்து தவறு நடந்தாலும்
அங்கேயே பேசி முடிச்சு அதை அங்கேயே இது பண்ணிடுங்க, தீர்வு அங்கேயே காணிடுங்க. அது மனசுக்குள்ளேயே வச்சு ரணமாக்கி பெருசாக்கி அது கஷ்டப்படுத்திட்டு வச்சுருவாங்க. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வளர்ந்த குழந்தையா நம்ம பெரியவங்க அடியாருக்கு அடியேன் அப்படின்ட்டு சுவாமியே சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அடியாருக்கு அவரே அடியானா. அப்போ நம்ம செய்யறவங்கலாம் யாரு? சுவாமியோட அடியார். நாம எப்படி இருக்கணும்? நம்ம முன் உதாரணமா இருக்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு இந்த இதை வந்து விளக்கி கொடுங்க அடுத்து வர பணிக்கு. அம்மா நீங்க ஒண்ணும் இல்ல, கௌரி கிட்ட பேசி அது சொல்றேன். கௌரி கிட்ட அம்மா இந்த மாதிரி நடந்தது நம்ம மாவட்டத்துல, நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இந்த மாதிரி எந்த வருத்தமா இருந்தாலும் இறைவன் கிட்ட கேளுங்க. அவங்களை கூப்பிட்டது அவரு தான். நடுவில் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட், என்கிட்ட கம்ப்ளைண்ட் வேணாம். உங்களை யார் கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட நீங்க மாட்டுன்னு அன்னதான கூடத்துல வந்து ஒருத்தர் திட்டாரு இல்லை பெருகுறத்தில் திட்டாரு, நேராக போங்க, முருகா 20,000 ரூபான்னு சொல்லிட்டு அங்கே கொட்டுங்க. திருப்பி வந்து பண்ணி செய்யுங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது ஃபுல்லாக. கோயில் நிர்வாகிகிட்ட பர்மிஷன் வாங்குறது கொஞ்சம் லெட்டர் கொடுத்து அவங்க சொல்கிற நேரத்துக்கு ஈகோ இருக்கும். மேலே போன 5 நிமிஷம் நின்றாங்களா சொல்கிறாங்களா? அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பணி செய்ய வந்து அதான் சொல்லணும், குற்றப்பள்ளியில் பணி செஞ்சுட்டு தானே வந்தோம். இன்னைக்கு காலையில் 2 பேர் உள்ளே போகிறப்போ ஒரு மணி அடிக்கிறவர் இது வராது போ அப்படின்னு சேர்த்து விட்டார். சரிங்க ஏன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அங்கேருந்து ஒரு அதிகாரி வந்தார். அவர் கூட்டிட்டு இந்த கருணை இல்லம் சாவி வாங்குறதுக்கு 1/2 நாள் ஆச்சு. ஏன்னா அவங்க அதிகாரிங்க பல இடத்துல இருக்க பணி எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஐயா சொன்ன மாதிரி அந்த லெட்ரின் சரியா இருக்கா, பாத்ரூம் சரியா இருக்கா, அதுல ஒரு டாய்லெட் அடுப்பு, அதை மறுநாள் கிளீன் பண்ண ஆளை வர வச்சு அதை கிளீன் பண்ண. ஒரு லைட் எரியல, ஒரு ஃபேன் ஓடல. கரெக்டா நம்ம அடியார் ஃபேன் நேரா தான் படுப்பேன்றாங்க. அந்த நடுப்புற ஒரு ஃபேன் ஓடல முதல் நாள். அது மறுபடியும் அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரு வேலையும் அவங்க நம்ம அடியார் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, கொசுவில் இருக்கக்கூடாது. அது நம்ம அடியார் கொசுவத்தி வாழ்ந்து வச்சோம். இப்படி ஒரு வேலை நம்ம பார்க்குறோம்னா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, வந்து வேலை செய்யறதுக்கு நிம்மதியாக இருக்கு, நிம்மதியாக போகணும் அப்படின்றதுக்காக தான். அதனால அடுத்து வர ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக இதுதான் முதல்ல நம்ம கஜ பூஜையை எடுத்திருக்கோம். அடியாருக்கு நிறைய பேர் அனுமதி இல்லை. முக்கிய அடியார் ஒரு 10 பேர் மட்டும்தான். ஏன்னா அந்த யானை கிட்ட போகக்கூடாது. எந்த யானை கொடுக்கல. இப்போ இதே நம்ம அகிலாவோ திருக்கடையூரோ அபிராமி வந்ததுன்னா எல்லாம் வாங்கணும். அங்க என்ன விஷயம்னா யானைக்கு அனுமதி இல்லை. அது உடம்பு சரியில்லாத யானை. அதுக்கு நம்ம எதுவும் பொருள் கொடுக்கல. அந்த பாகன் கிட்ட ஐயா என்ன சொல்றாரு, பாகன் கிட்ட நீ எல்லா காட்டும் கொடுத்து நீயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெய்ய, நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்து போனோம். 10 பேர் வருவாங்க. அதையும் இந்த போட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன், எதுவுமே அதனுடைய குணாதிசயம் எப்படின்னு தெரியாது. இல்ல அது உடம்பு சரியில்லை. நம்ம குணாதிசயமே இவ்வளவு நேரம் ஐயாவை பயிற்சி அங்க போயிட்டு இலைய போட்டு அந்த இலைய போட்டு நன்றி சொல்லிட்டு வந்துனே இருங்க. நம்ம புது யானை ஏதாச்சும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த நம்ம சர்க்கிள் ஏதாச்சும் வரும். கோதைக்கு அனுமதி இல்லை. கோதைக்கு ஒரு 10 பேர் போயிட்டு நிர்வாகி போவாங்க, உறுப்பினர் போவாங்க, 10 பேர் போயிட்டு வாங்க. ஓகேங்களா? சொல்ற எல்லாத்துக்கும் இன்ஜின் வச்சுட்டு தான் போறாங்க. அமைச்சல என்ன பண்றது? ஜக்குபாய்னு கூப்பிட்டா சொல்லிடுறாங்க, ஐயா அவங்களுக்கு மட்டும்தான் ஃபேவரா இருப்பார் போலன்னு. நானே பைத்தியம் எங்கிட்டையும் எங்க நான் ஃபேவரா இருந்து பார்த்துக்கிறீங்க? யார்கிட்டாச்சும் ஒரே மாதிரி தான் போனோம். ஏன் லோகேஷ் கிட்ட ஃபேவரா இருக்குன்னு யாராச்சும் சொல்லி பாருங்க. அவரு என்னம்மா எவ்வளவு திட்டுவாங்க பார்த்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுங்களா மாட்டீங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். எங்க எது நடக்குமோ அப்படிதான் இருக்கும். இவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் எனக்கும் வரும் எல்லாமே. ஏன் எனக்கு சரி திருத்தல நான் வாங்கலையா? என்னங்க ஐயா இவரும் 1.5 மணி நேரத்துல பர்மிஷன் ஐயா இவர் 1 மணி நேரம் பர்மிஷன் அவங்க கொடுத்து இவரு போக இவர் என்ன கேட்கறாரு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டாரு. என்னையும் சேர்த்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரம் ஒரு போராட்டம் பண்ணி அது சரி செய்யணும். நம்ம ஒரு தப்பு நடந்தா அது சரி செய்யணும். அதுக்கு நேரம் கொடுக்கணும். அதனால இவர் திட்டுறாருன்னு சொல்லிட்டு நான் இது பண்ண முடியுமா? எல்லாம் வந்து ஒரே வேலை. அந்த ஃபவுண்டேஷனுக்கு பணி செய்யும். ஓகேங்களா? நான் வந்து ஏமநாதன் ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு வரல. அங்கே வந்து பாயாசத்தில் முந்திரி பருப்பு வரல. எனக்கு வந்து உள்ளே வந்தோடனே சாலில் போடல. ஏன்னா அவரு அது பண்ணிட்டாருன்னு விசேஷத்துக்கு வரவங்களாம் வீட்லேயே இருந்துருங்க. உழவார பணிக்கு வரவங்க மட்டும் உள்ளே வாங்க. உழவார பணினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உள்ளே வரப்பயே அப்படியே இறைவான்னு போங்க, திருப்பி இறைவான்னு வாங்க. அதை விட்டுட்டு எதிர்க்கு நிமிந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. எதிர்க்கு நிமிந்து பார்த்தா
இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க என்ன இப்படி நினைச்சிட்டாங்களோ, ஏன் இங்க காமெடி ஒருத்தர் தான் வந்து இவங்க என்னை பத்தி தான் பேசுறாங்களோ, இவங்க இப்படிதான் பண்றாங்களோன்றதுலாம் இருக்கக்கூடாதுன்னா சேர்த்துட்டு வந்தேன். வீட்டு வாசலை தாண்டி வரப்போ அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்ற, அது மாதிரி பத்திரமா விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்க. திருப்பி யாராச்சும் மாட்டிக்கிட்டாங்கன்னா தயவு செய்து நல்லா நோட் பண்ணுங்க, எங்க செய்யணுமோ அங்கே செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு திருப்பி திருப்பி அப்படிதான் ஒரு வியாபாரம் அசோக், உதாரணத்துக்கு அசோக் வந்து இங்கே இன்னொரு 4-5 பணிக்கு ஏதாச்சும் கிறுக்கு நீ ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா, இவர் என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா அவரு பதில் அந்த தம்பியை சுற்றி தீபத்துக்கு டியூட்டிக்கு போட்டுருவோம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த தம்பியை நோட் பண்ணிட்டேன், புதுசாக வந்தவங்க நோட் பண்ணிட்டேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க சரியா வரலன்னா இவங்களை போகிறது அவங்கள போகிறது, ஏன்னா அவங்களை நோட் பண்ணிட்டேன், அவங்கள நோட் பண்ணி போடும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஐயா வந்து ஃபேவர் பண்ணுறாரு, இவங்களுக்கு ஐயா ஃபேவர் பண்ணுறாருன்னு யாருக்கு மேலே ஏமாந்தும் சரி, எனக்கும் சரி, இவங்களுக்கு சரி, யாருக்கும் அந்த மென்டாலிட்டியே இல்லை. பணி செய்ய வாங்க, பக்குவமாக செய்யுங்க, பக்குவமாக போயிடுங்க. ஓகேங்களா? சொல்லி புரிய வச்சுருங்க, புரிஞ்சுப்பாங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நேரம். சரி இப்போ சொல்லுங்க ஐயா, ஒரு நிமிஷம். இப்போ சொல்லுங்க, அந்த இப்போ ஏதாச்சும் டஸ்ட்பின் வச்சிருக்கோம் கொட்டவங்க, இப்போ தயவுசெய்து கொட்டிடுங்க. இப்போ கொட்டை மிஸ் பண்ணிட்டு அடுத்த 7 நாள் கழிச்சு அனுப்புறாரு. அந்த ஒரு கேமரா போதும், நீங்க கிளம்புங்க. ஆஞ்சநேயர் போயிட்டு காசில இருந்து லிங்கத்துக்கு வராரு. இந்த இடத்துக்கு வரும்போது இங்க காலபைரவருடைய கேத்திரம், இது காலபைரவர் என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தை நம்ம இங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து தண்ணி தாங்கடுக்கு வச்சு குடிக்கிறது வைக்கும் போது ஒரு சின்ன பையனா மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஆஞ்சநேயர் பாக்குறாரு லிங்கத்தை தடியில் வைக்க முடியாதுன்ட்டு அவர் கையில கொடுக்குறாரு. யார் கையில? காலபைரவர் உட்காந்து சின்ன பையன் அவர் கையில அந்த லிங்கத்தை கொடுத்துட்டு தண்ணி குடிச்சு வர போய் தண்ணி குடிக்கிறாரு. குடிச்சு உட்காந்து காலபைரவர் பிரதிஷ்டை பண்றாரு, தடியில் வச்சிடறாரு. தடியில் வச்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் தண்ணி குடிச்சு வந்து அட பாய் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவர் வாழை சுத்தி வெளிச்சு பாக்குறாரு. லிங்கத்தை எடுக்க முடியல, தூக்க முடியல, அந்த லிங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியல, பிரதிஷ்டை ஆகி போச்சு. காசியில இருந்து அந்த லிங்கம். இப்ப நம்ம எல்லாரும் காசிக்கு போன பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த காசி விஸ்வநாதன் அருள் புரியணும். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்ததில்ல, எல்லாரும் இப்ப இறைவன் வர வச்சாருன்னா அந்த காசிக்கு போன பலன் இங்க வந்து பணி செய்ய எல்லாருக்கும் அந்த காசிக்கு போன பலன் கிடைக்கும். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு தெரியாது இந்த கதை. இப்ப சிவனடியாராகி பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்த அப்புறம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கதை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் காலபைரவர் சொல்லிட்டாரா, ஆஞ்சநேயர் கோவம் வந்து ஒரு சஞ்சீவி மலை நடத்துற அந்த மலையை இந்த குளத்தை தூக்கி நீர் அடிக்கிறாரு. லிங்கமே நீ இப்ப பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த மலையை நம்ம மலையை தூக்கி போட்டோன்னே அந்த மலையிலிருந்து அந்த குளத்துல விழுந்த மலை தண்ணி செதிரி மலையிலிருந்து தண்ணியா ஊத்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இயற்கையான ஊத்து. இப்போ அந்த இந்த தண்ணி இங்க ஒரு தண்ணி வருது பாத்தீங்கன்னா, அது வந்து எத்தனையோ வருஷ காலமா வந்து அதுதான் தண்ணி. இந்த சுத்தோட எல்லா ஊருக்காரங்களும் குளத்துல எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. அது வந்து சுத்தமான தண்ணி. நீங்க எடுத்து எங்க டெஸ்ட் பண்ணாலும் சரி அதுல ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ. சுத்தமான அருமையான தண்ணி இதை குடிக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் வந்து எடுத்து போறாங்க. இந்த வந்து எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். காசி விஸ்வநாதன் எல்லா குடும்பத்திலும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இறைவன் எல்லாரும் நல்லது பண்ணணும். நம்ம உழவார் பணிக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்குமா? இன்னைக்கு எனக்கு வந்து இதுல பூந்தமல்லியில சைவ சித்தாந்தத்துல திருமுறை கிளாஸ் நடக்குது. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், திருமுறை கிளாஸ் நம்ம போய் 4 பேர் உட்காந்துட்டு அவன் போற சாப்பாடு சாப்பிட்டு வரக்கூடாது. திருமுறை வேணாம், நம்ம படிச்சுக்கலாம் வீட்டுல அந்த திருமுறை பாட்டை. இன்னைக்கு வாலீஸ்வரர் தேவஸ்தானத்தில் போய் அப்பாவுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்யணும்னு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது ஆண்டவனை பராத்திக்கிறேன். அவர் சொன்னார், ஐயாவோட வயசு சொன்னாரு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷம், ஒரே குடும்பம். இது என் பொண்ணு, இது எங்க அம்மா, அது தம்பி, இது எங்க அண்ணன், எல்லாரும் ஒரு இதுவா இருப்போம்மா. இதுல வந்து மாற்று அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவரு தான் முடிவு பண்ணுவாரு. இது யாரு பெரியவங்க சின்னவங்களாம் ஒண்ணுமே இல்லை. என்ன எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நான் வாலீஸ்வரர் பிரார்த்திக்கிறேன். நன்றியா, நன்றியா, நன்றியா. சிவாய நம, சிவாய நம. நன்றியா. ஆத்ம சேவை, ஆலய தூய்மை, ஆத்ம சேவை, ஆலய தூய்மை, ஆத்ம சேவை. தேசிய இந்து திருக்கோயில்கள் பவுண்டேஷன் சார்பில் 391வது உழவாரப்பணி, 390வது உழவாரப்பணி ஆந்திர மாநிலம் ராமகிரி என்னும் இடத்தில் வாலீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உழவாரப்பணிக்கு வந்திருந்த அனைத்து மாவட்ட அடியார் பெருமக்களுக்கும் நமது அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் பணிகளை தொடர்ந்து வழிநடத்திட மாவட்ட நிர்வாகிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் அடுத்த பணிகளுக்கான தயார் நிலையில் இருக்கும்படி கோரிக்கை வைக்கிறோம். எவனது ஐயா அடுத்து பேசுகிறோம். நன்றி சார். பரவாயில்ல, சிரிக்கூடாது.
சிவாய நம. சிவாய நம. நமது தேசிய இந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் மூலமாக சுரேஷ் ஐயா அவர்களின் தலைமையிலே இந்த அருட்பெரும் இறை திருப்பணி இது வரைக்கும் எத்தனையோ பணி கடந்து வந்திருக்கோம். தற்சமயம் 2வது உழவார பணி ஆந்திரா மாநிலம் ராமகிரி என்ற இந்த கிராமத்திலே உயர்திரு ஈஓ அவர்கள் மூலமாகவும் சுருட்டப்பள்ளி ஈஓ மூலமாகவும் இந்த அருட்பணி நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் நமது அடியார்கள் மூலமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த பணிக்காக உபயம் அளித்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நமது மாவட்டத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக உபயதாரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடியார்கள் சிரமம் பாராமல் அதிகாலை 4 மணியிலிருந்தே சென்னையிலிருந்து வருகை தந்து இந்த கோயிலுக்கு உழவார பணி செய்ய வந்திருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நமது தேசிய இந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. இனிவரும் காலங்களில் சிறப்பாக பணி செய்யணும். இன்னைக்கு யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசி